ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த ட்ராமாவை நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏதாவது எவர்கிரீன் ட்ராமா இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம செகண்ட் சேனலுக்கு போடுறதுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ மேலே இருக்க கோவத்தில் பாரில் சரக்கு அடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போ திரும்பி போகலான்னு பார்க்குறப்போ அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. இந்த பிள்ளை அழகாக இருக்குது, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோவே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துடுறான். உட்காந்துட்டு எதுக்கு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுற, குடிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ எதுக்கு உனக்கு புதுசாக அக்கறை வந்திருக்கு, அதான் போகிறேன்னு சொன்னல போ அப்படின்ற மாதிரி சொல்ல, எத்தனை தடவைமாக சொல்கிறது உனக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நீ தாராளமாக போ, எதுக்கு என்ன பிரேக்கப் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பாரு, எனக்கு தயவு செய்து உன்னுடைய அந்த டிக்கெட்டை கூட நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த டிக்கெட்டை கிழிச்சு தாறுமாற தூக்கி போட, இப்படிலாம் பண்ணால் நான் இங்கே இருப்பேன்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போகிறான். காரில் போய் உட்காந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். நம்ம இந்த அளவுக்கு அவளை ஹர்ட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லைட்டாக கொஞ்சம் நெஞ்சும் ஒலிக்க ஆரம்பிச்சிடுது. இப்படியே குடிச்சிட்டு கடைசியாக நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, எதுக்காக எனக்காக காத்துக்கிட்டு இருக்க, உன்னோட அன்பு எனக்கு தேவையில்லை, உன்னோட கன்சர்ன் எனக்கு தேவையில்லை, தயவு செய்து போயிடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சடிச்சு அழுக. நம்ம ஹீரோக்கு இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகிறாளேன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியே ஹோட்டலுக்கு வரப்போ அங்கே லிசாவுடைய அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், இங்கே நீ கிளம்ப முடியாது, ஒன் வீக் இருந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நீ டோட்டலாக இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீ சுவிட்சர்லாந்து போகணும், உடம்பு எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு எங்கள் வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறப்போ, கண்டிப்பாக என் வேலையை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். காலையில் ஜீனட் பார்க்குறாங்க நம்ம ஹீரோவை, இன்னும் கிளம்பாமல் இருக்கா, எதுக்காக நீ போகலன்னு சொல்லி கேட்குறப்போ, இது மாதிரி லிசாவுடைய அசிஸ்டன்ட் என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு என்னமோ நீ லிசா சொன்னதுக்காக இருக்கிற மாதிரி தெரியலையே, நீ அவளுக்காக தான் நீ இருக்கிற, இப்போயே போய் நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன், உனக்கு உடம்பு முடியல, நீ உடனே சுவிட்சர்லாந்து போகணும், இல்லைனா அவன் உடம்புக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவள்கிட்ட போய் சொல்ல போகிறேன், அவன் ஒன்றும் குழந்தை இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்கிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை மீறி நீ எதுவுமே சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ, நீ அவன் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுற, ஆனால் நான் ஹர்ட் ஆவ நீ நினைக்கலையா ஜீனட் சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் பணத்துக்காக தான் ஹீரோயின் உன் கூட பழகுறா அப்படின்னு சொன்னப்போ, ஹீரோ அதெல்லாம் அவள் ஒன்றும் அப்படி கிடையாது, நீ தயவு செய்து அவளை கிட்ட வார்த்தையை விட்டுறாதுன்ற மாதிரி ஹீரோ வார்ன் பண்ணுறான். இங்கே ஒரு ஆள் நம்ம ஹீரோயினை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட இப்போ பேச்சு கொடுக்குறாப்புல. என்ன சொன்னாருன்னு தெரியல, நம்ம ஹீரோயின் ரொம்ப டெரராக முறைக்கிறாங்க. இப்படியே ரொம்ப அவசரமாக ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோவுடைய ப்ராஜெக்ட் திரும்பவும் திருடு போயிடுச்சு, அந்த டிசைன் லீக் ஆகிடுச்சு, கருப்பாடு நம்ம கூட்டத்துக்குள்ளே தான் இருக்குது, அது யாருன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசியிருப்பா இல்லையா, அந்த ஃபோட்டோவை எடுத்து போடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, சாதாரணமாக நம்மக்கிட்ட கேஷுவலாக தானே ஒருத்தர் பேசினார், இதெல்லாம் எதுக்கு இவங்க நோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பின்னா என்ன வேவு பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ தனமாக மாட்டிக்கிட்ட, அவர் யார் தெரியுமா, நம்ம கம்பெனியோட ஆப்போசிட் டீமு, அவர் தான் ஆல்ரெடி நம்மளுடைய கம்பெனியோட அந்த ப்ராஜெக்ட் ஆட்டையை போட்டவங்க, இப்போ அவங்க கூட நீ உட்காந்து பேசினா அதுக்கான அர்த்தம் என்ன, நீ ஹீரோவோட பர்சனல் டிரான்ஸ்லேட்டர், நீ எல்லாத்தையும் சொல்லியிருக்க மாட்டேன், நாங்கள் எப்படி நம்பாமல் இருக்கிறது, இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் லீக் ஆகிருக்காது, நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அவர்கிட்ட பேசுகிறப்போ மட்டும் நான் உனக்கு 50 லட்ச ரூபாய் தரேன், ஹீரோவுடைய ப்ராஜெக்டை கேட்டார், நான் என்னால் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இதுவே போதாது ஒரு ஆதாரம், நீ தான் திருடின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஜீனட் சொல்கிறா, காசுக்காக பணத்துக்காக பண்ணாலும் பண்ணியிருப்பா, ஏன்னா அவள் ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவ தானே, காசுக்கு பணத்துக்கு எப்படி ஆசைப்படாமல் இருப்பா அப்படின்ற மாதிரி வாயை விட இங்கே ஹீரோயினுக்கு பேசவே முடியல. இன்னைக்கு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ ரூமில் நைட்டு ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை ஜீனட் பார்த்துருப்பாங்க. நீ ஹீரோ ரூமில் எதுக்கு நைட் போயிட்டு காலையில் நீ பேப்பர் திருட தான் போயிருக்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், வாய முடிங்க, நைட்டு அவள் என் கூட தான் இருந்தா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், எனக்கு தெரியும் ஹீரோயின் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு அவளை நான் நம்புகிறேன், அவள் கண்டிப்பாக அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்க மாட்டா, எப்பயுமே நான் பிளான் பி வச்சுருப்பேன், நம்ம இந்த தடவை பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ஒரு வேளை அந்த பிளான் பியை உங்களுக்கு தெரிஞ்சிட்டா நம்ம ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லி வச்சுக்கலான்ற மாதிரி ஹீரோ சார்ட் அவுட் பண்ண, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மேலே கேஸை போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜீனட் சொல்லிட்டு போயிடுறா. வேலையை விட்டு வேறு தூக்கிடுறாங்க.
இப்படியே நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்டில் வந்து பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து எனக்கு எல்லார் முன்னாடியும் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ, நீ வந்து தகுதியான ஆள் கிடையாது ஜிஎம்எஃப் கம்பெனிக்கு, நீ லாய்க்கப்பட்டு வரமாட்ட, எங்கள் கம்பெனிலேருந்து விலகிட்டு நீ எப்பயும் போல் லின்னோட கம்பெனியில் போய் வேலை செய்யின்னு சொல்கிறப்போ, சரி நான் போகிறேன், அதுக்கு முன்னாடி நீ எதுக்கு என்னை பிரேக்கப் பண்ண, அதுக்கான ரீசனை சொல்லு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோயினுக்கு இவ விடவே மாட்டாப்பா இது தெரிஞ்சுக்கிறாமன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் கிளம்பி போயிடுறான். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து 3 நாள் ஆகுது அவங்களுக்கு, அதாவது திருட்டு பட்டம் கெட்டின அவமானத்தில் அவங்க ரூமை விட்டு வெளியவே வரலை. இது மாதிரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி நோட்டீஸ் எல்லாம் வெளியே போட்டிருக்கு. இப்படியே வந்து நம்ம ஜெனி என்ன பண்ணுறான்னா, நம்மளுடைய லிச்சுவான்கிட்ட போய் சொல்கிறா, அது மாதிரி ஹீரோயின் ரூமை விட்டு வந்து 3 நாள் ஆச்சு, அவள் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, ஒன்றும் செய்யலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் உங்கள் கம்பெனியில் அநியாயமாக இப்படி ஒரு நல்ல பொண்ணு மேலே பழிய போட்டுட்டீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது 3 நாளாக ரூமை விட்டு வரலையே, அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப பதட்டமாயிட்டு டக்குன்னு போயிட்டு ரிசப்ஷன் லிஸ்ட்டை நம்ம ஹீரோயினோட ஸ்பேர் கீ வாங்கிட்டு உள்ளக்கு போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா ரூமே தலைகீழ இருக்குது, ஒரு குப்பையாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினை காணோம். நம்ம ஹீரோ உடனே போயிட்டு கீழே இருக்க அந்த செக்ரட்டரிஸ்ட்லாம் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை காமிச்சு, இந்த பிள்ளையை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். அந்த பொண்ணை ஒரு 4-5 நாளாக பார்க்கவே இல்லை சார், இந்த ஏரியாவை விட்டு கிராஸே பண்ணல, வெளியவே போகல அந்த வழியா அப்படின்னே சொல்ல, நம்ம ஹீரோ வந்து ஒவ்வொரு இடமா பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் நம்ம ஹீரோயினை தேடுறான். பாவமாக இருக்குது, காலெல்லாம் அவனுக்கு வலிக்குது. இப்படியே மிட் நைட் 2 மணி ஆகுது, இன்னமும் நம்ம ஹீரோ தேடி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. இப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கான். அன்றைக்கி சும்மா தான் கிழிச்சு போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை நல்லா ஒட்டி திரும்பவும் அவன் பர்ஸ்குள்ளே வச்சுருப்பான். இந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை பைத்தியமாக லவ் பண்ணிகிட்ருக்கான் நம்ம ஹீரோ. நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ஹீரோயின் பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்கிறான். இந்த மாதிரி 3 நாளாக அவள் வந்து ரூமை விட்டு வெளியே வரல, அவள் என்ன ஆனான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படின்னா அவங்க வந்து சூசைட் எதுவும் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாயை விட நம்ம ஹீரோக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. பயங்கரமாக கத்தி விட்டுறான். அவள் உயிரோடு தான் இருக்கா, நீங்கள் ஏன் இப்படி பேசிட்டீங்க, அவளை தேடுற வந்து வழியை பாருங்கன்னு சொல்கிறப்போ, சரி சார் நீங்கள் கோவப்படாதீங்க, நாளைக்கு நாங்கள் தேடுறோன்ற மாதிரி சொல்ல, அவள் காணாமல் போய் 3 நாள் ஆச்சு, நீங்கள் என்ன நாளைக்கு தேடுறேன்னு சொல்கிறீங்க, இது கண்டிப்பாக நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு இப்போயே தேடுவேன், இப்போயே அவள் எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம ஹீரோ பைத்திய பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க. டிரைவர் தான் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போக செம்ம டென்ஷனில் இருக்கான், யார் தொட்டாலும் கத்துறான். பார்த்தா குறிக்கி கால் பயங்கரமாக வலிக்குது, மழை கொட்டுது. இதில் கூட நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கணும் நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமாக இருக்க. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு வந்துடுறான், அங்கே கூட தேடிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு தள்ளாடி ஒரு பாட்டில் நிறைய சரக்கை வேறு எடுத்துகிட்டு வர, லிச்சுவான் வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஹக் பண்ண, நீ எங்கே போன, 3 நாளாக நீ எங்கே போன, நான் உன்னை நினச்சி எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நான் பாருக்கு போனேன், ஏன்னா வந்து நான் ஸ்டெப் வழியாக கீழே வந்தேன்னா எல்லோரும் பார்த்துடுவீங்க, அதனால ஜன்னல் வழியாக குதிச்சு போயிட்டேன் தெரியுமா, நான் வந்து நிறைய கேம்ஸ் விளாண்டேன், தண்ணி குடிக்கிற கேமு, நிறைய சரக்கு அடிச்சேன்னு சொல்ல, இனிமேல் வந்து வெளியெல்லாம் போகக்கூடாது 9 மணிக்கு மேலே, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுற, பாரில் போய் சரக்கு அடிக்கிறது உனக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, ஹீரோயின் வந்து திரும்ப எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சரக்கடிக்க போகிறா. அப்படியே எனக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிற. நம்ம ஹீரோவுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க அவளை பார்த்தது, அவனும் பதிலுக்கு ஹக் பண்ணிக்கிறான். இப்படியே இந்த நைட் போகுது. காலையில் ஆனோடனே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பார்க்க தான் வரா. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் 3 நாளாக ரூமில் தான் இருந்தேன், உங்களுக்கு பிடிச்ச போயமை நான் வந்து எழுதிக்கிட்டு இருந்தேன், அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த போயமை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க, நம்ம ஹீரோ கையில் சரக்கு பாட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இதை வந்து இனிமேல் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணாதம்மா, இங்கே பாரு நான் ஒன்று சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறப்போ அதோட அருமை தெரியாது, இதுவே உடம்பு சரி இல்லாமல் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளு, உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்குது எவ்வளோ நல்லது தெரியுமா, குடிச்சு உன் உடம்பை கெடுத்துக்கிறாதம்மா, உன் உடம்பு முதல்ல பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சில பல அட்வைஸ் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு போக, நம்ம ஹீரோ அவனோட உடல்நிலையை வந்து ஒரு உதாரணமாக வச்சு தான் அந்த அட்வைஸை பண்ணியிருப்பான். இப்படியே வந்து ஜியாங் வந்து ஹீரோயினை பார்க்க வராரு. இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நீ வந்து லீச்சுவானுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன தான் ரிசைன் பண்ணிட்டீங்க, நான் எதுக்கு போகணும், இதுக்கு மட்டும் வேலைலாம் கரெக்டாக வாங்க வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு இன்னமும் வந்து நீ ஜிஎம்எஃபோடைய ஸ்டாஃப் தான், இன்னும் டோட்டலாக ஒன்று ரிசைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு லிச்சுவானுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ஆகாது வைனெல்லாம், அதனால நீ தான் நல்லா குடிப்பியே, நீ வந்து அவருக்கு பதிலாக அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா டிப் டாப்பாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு லிஃப்ட்டில் போகிறப்போ, எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஜாக் கேட்டால், நான் வந்து இது மாதிரி ஒர்க்கு விஷயமாக தான் போகிறேன்னு சொல்கிறா. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து
ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். நம்ம ஹீரோ பார்த்து ஸ்டன் ஆயிடுறான். அவனே ஹீரோயினுக்கு எல்லாம் கிளச்சி விடுறான். அப்படின்னு நம்ம ஹீரோயினை ரசித்து பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே குஷியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜீனட் பார்த்து வயிறெறிய நம்ம ஜெனி வந்துட்டு பாத்தியா கப்பல் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்னு அப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருக்கா. இப்படி வந்து ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல இவங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேறு வழியே இல்லாமல் அந்த ட்ரிங்க்ஸை வந்து வாங்கி வந்து அவன் குடிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து கொடுக்கப்பட்ட டாஸ்கே இதுதான். அதையே உருப்படியாக செய்யாத மாதிரி நம்ம ஹீரோயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜியாங் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்கிறாங்க. ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போய் சத்தம் போடுறா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு பதிலாக ட்ரிங்க்ஸ் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறப்போ எனக்கு பதிலாக உன்னை யார் ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னால் நீ வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கனால ட்ரிங்க்ஸ் பண்ணுறது நல்லது கிடையாது, எனக்கு விருப்பம் கிடையாது நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறப்போ நீ பல விஷயங்களை அங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்ன, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறான் இவன். என்ன நான் என்ன ரொம்ப பேடான ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் நீ சொல்கிறியான்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை உன் அழகில் மறந்துட்டேன், அதனால எனக்கு சரியாக கவனம் செலுத்த முடியல நீ சொன்னது மேலே அப்படின்னு சொல்கிறான். இப்படி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வெக்கமாக வருது. நம்ம ஹீரோ கேட்குறான் நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நீ வந்து விடாமல் எனக்கு ஒரே மெயிலாக அனுப்பிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க நான் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மெயில் அனுப்பலன்னு சொல்கிறப்போ என்னது 1000 மெயிலுக்கு மேலே அனுப்பியிருக்க, 500 லெட்டருக்கு மேலே அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்கிறப்போ சரி விடுங்க ஒரு டைரியில் லவ் லெட்டர் எழுதுகிற மாதிரி நினச்சிக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவ சொல்ல சரிம்மா நம்ம தான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல அதோட விட்டுருமா அப்படின்னு சொல்கிறப்போ நிப்பாட்டுங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் எதுக்கு என்ன பிரேக்கப் பண்ணீங்கன்னு ரீசன் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ சொல்லுன்னு சொல்கிறப்போ இங்கே பாருங்கள் நம்ம கல்யாணம் பண்ணால் நம்மளால் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது, அதுக்கு தானே நீங்கள் என்ன பிரேக்கப் பண்ணீங்க, இங்கே பாரு லிச்வான் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதான் வாழ்க்கை கிடையாது, நம்ம வந்து உண்மையாக காதல் கூட பண்ணி நீ அதை பற்றிலாம் யோசிக்காத, ஒருவேளை நீ என்னை பிரேக்கப் பண்ணதுக்கு அதுதான் ரீசன் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ட்ரூ லவ்ன்றது நம்ம காதல் பண்ணுறது தான், மற்றபடி வந்து நீ எதையும் டிபெண்ட் பண்ண வேணாம், நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம், நீ என்ன சொல்கிற இப்படியே லவ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹீரோக்கு ஒரே சிரிப்பாக வருது இப்படி பேசுகிறது. இப்படியே இவங்க பேசிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வயசான பாட்டியால் வந்து கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் எடுக்க முடியாமல் இருக்காங்க. இவங்க போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே இருக்க வந்து ஒரு கேக்கை வந்து நம்ம ஹீரோ சாப்பிட்றான். அது அவனுக்கு அலர்ஜி போல் இருக்குது. டக்குன்னு இரும்பிட்டே போகிறப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்துடுறாங்க. உனக்கு தான் மஸ்டர்ட் பிடிக்காது இல்லையா, அது எதுக்கு நீ சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுறாங்க. வேணாவா ஹாஸ்பிட்டல் போகலாம், உனக்கு ஏதாவது அலர்ஜி ஆகிட போகுது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாசமாக பேசுகிறப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆல்ரெடி நம்மளுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, திரும்ப என் மேலே பாசத்தை தள்ளி கொட்டாத, நீ வந்து புரிஞ்சுக்கோமா, நீ வந்து மூவ் ஆன் ஆகு அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை லிச்வான் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பாரு நான் ஃபோட்டோ கிழிச்சு போட்டேன், ஒரு ரிங்கை தூக்கி போட்டேன், இதுக்கு மேலே என்ன பண்ணட்டும், உன்னை 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தட்டுமா, இம்சல் பண்ணட்டுமா, கேவலப்படுத்தட்டுமான்னு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு முகமே மாறி போகுது. இப்படியே பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்கன்னு சொல்லிட்டு ஜியாங் கூட்டிகிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ எப்பவுமே இப்படி பேசியிருக்க மாட்டான் இல்லையா, இது ரொம்ப பேடாக பேசுனதுனால நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண இங்கே அதுக்கும் மேலே நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே ஃப்ரிட்ஜை திறக்கிறான், பால் வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா பால் கிடையாது, அந்த சாஃப்ட் மில்க் வந்து இல்லை. கரெக்டாக நம்மளுடைய ஜெனி வந்து அந்த சாஃப்ட் மில்கை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இது மாதிரி ஹீரோயின் தான் உங்களுக்கு இதை கொடுக்க சொன்னால், ஏன்னா வந்து அவளால் டேரெக்டாக உங்கள் ரூமுக்கு வந்தால் திரும்ப ஏதாவது இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மில்கை கொடுக்க நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது, நம்ம அந்த பிள்ளையை இப்படி வேற திட்டி விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு இப்படியே காலையில் ஜாகிங் போயிட்டு வரா. கரெக்டாக நம்ம ஹீரோ ஆப்போசிட்டில் வர அவன் ஹலோன்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயின் கண்டுக்கிறாமல் போகிறான். இவனுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல. நம்ம ஹீரோ திட்டுறான், அதுக்கப்புறம் அவனே திரும்ப ஏன் போகிறான் தான் எனக்கு தெரியலப்பா. இப்படி நம்ம ஹீரோவுடைய அண்ணனுக்கு ஒரே கன்ஃபியூஸ், இவன் யார் தாண்டா லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி கேட்க உங்களுக்கு பார்த்தா தெரியலையா, அவள் கோச்சிட்டு போகிறான், பின்னாடி போய் சமாதானப்படுத்துகிறான், அப்படின்னா வந்து இவங்க 2 பேர் தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஹீரோவுடைய அண்ணனுக்கு தூக்கி வாரி போடுது. அத்தாடி அத்தா இதுதான் விஷயமான்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவுடைய அண்ணனுக்கு கால் வருது சுவிட்சர்லாந்துலேருந்து. ஹீரோவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப பேடாக இருக்குது, அவனை வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க சுவிட்சர்லாந்து, இல்லைனா ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போயிடும், சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறப்போ 1 வீக் மட்டும் டைம் கொடுங்கன்ற மாதிரி கேட்குறான் ஹீரோவுடைய அண்ணன். இப்படி நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறா, இது மாதிரி ரிச்வான் நிஜமாலே நான் லவ் பண்ணல, நான் தான் ஏதோ கற்பனை உலகத்தில் இருக்கேன், உண்மையை ஏற்றுக்காமல் இருக்கிறேன், நான் வந்து அவனை வந்து கை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகலாம், என் வாழ்க்கையில் முன்னேறலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் ஷங்காய் கிளம்பி போகிறேன்னு சொல்கிறப்போ கரெக்டாக நம்மளுடைய வந்து ஜெனி சொல்லிட்டு இருக்கா
இருக்கா, அப்படிலாம் கிடையாது. நீ காணோன்னு சொன்னோடனே அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். நைட்டு 2 மணி வரைக்கும் ரூட்டாக அவனை தேடி அலைஞ்சிருக்கான். இதெல்லாம் உண்மையான காதல் இல்லாமல் அப்படி பண்ணியிருக்கான். நீ கொஞ்சம் அவனை ஃப்ரீயாக விடு, அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத, அவன் புக்லேயே விடு, சுவிட்சர்லாந்து போனால் போயிட்டு போகிறான், அவன் தான் அவனை லவ் பண்ணுறான்ல அப்படின்ற மாதிரி இவ சொல்ல நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் சைலண்டாக இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சரக்கு படலெல்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் போட போகிறா. அங்கே வந்து போட்டுட்டு வரப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்ப குடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு, நான் குடிச்சதை நீங்கள் பார்த்தீங்களா, பார்த்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, ஒரு நிமிஷம் நில்லு, இந்தா இது வந்து ஆல்கஹால் அடிக்ட் மெடிசன், இதை வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறப்போ, இது நீ கொடுக்குறது வேஸ்ட்டு தான், நான் சாப்பிடவே மாட்டேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ திட்டுறான், இதை வாங்குறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த குப்பை தொட்டிலேருந்து எடுக்க போக நம்ம ஹீரோயின் சொல்கிறா, தேவையில்லாத வேலை பார்க்குற, அது எடுத்து கொடுத்தா கூட நான் சாப்பிட மாட்டேன், ஒரு வேளை நீ உள்ளுக்கு குதிச்சு எடுத்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா நான் உள்ளுக்கு குதிச்சு எடுத்தால் நீ சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நீயே ஒரு சுத்தக்காரன், பணக்காரங்களாம் சுத்தமாக தானே இருப்பீங்க, அதுக்குள்ளே இப்படி குதிப்பீங்க அப்படின்ற மாதிரி உன்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ போக, நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஈகோ டச் ஆகிடுது. என்னால் முடியும், என் காதலிக்காக நான் என்ன வேணால் செய்வேன்னு சொல்லிட்டு தொப்பக்கடின்னு உள்ளக்க விழுந்துட்டான். பாவமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தடுமாறி அதை எடுத்து எந்திரிச்சு நின்று, இந்தா புடி, நான் உனக்காக தான் குதித்தேன், ஒழுங்கு மரியாதை இந்த டேப்லெட்டை போட்டால் தான் நான் வந்து வெளியே வருவேன்ற மாதிரி சொல்ல, நான் சும்மா தானே சொன்னேன், நீ எதுக்கு உள்ளே குதிச்ச அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு அந்த டேப்லெட்டை எடுத்து போட்டுட்டு அதான் போட்டுட்டல வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இல்லை நீ வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இனிமே வந்து நீ குடிக்கவே மாட்டேன்னு சொல்லு, அப்போ தான் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, கடவுள் மேலே சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன், ப்ளீஸ் வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கு கையில் கொஞ்சம் ப்ளீட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு தான் பிளட்டை பார்த்தா ஆகாதே, அதனால் வந்து கொஞ்சம் ஸ்கார்ஃப் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு அதை நல்லா சுற்றிக்கிறான் நம்ம ஹீரோயின் ரத்தம் வேற வருதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளால் இழுக்கவே முடியல. நம்ம ஹீரோ சொல்கிறான், போயிட்டு நீ ஜாக்கை கூட்டிகிட்டு வா ஹெல்ப்புக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறான். நம்ம ஹீரோயினும் உடனே ஜாக்கு கிட்ட போயிட்டு ஜாக்கை கூட்டிகிட்டு வர 2 பேரும் சேர்ந்து ஹீரோ ஒரு வழியாக வெளியே எடுத்துடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு லைட்டாக அடிபட்டதுக்கே செம்மையாக ப்ளீட் ஆயிருக்கு. இந்த ரெட் கலரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிடுது. ஜாக் வந்து நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா, நம்ம ஹீரோ நீ அவளை பாரு, அவளுக்கு வந்து பிளட் ஹோபியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜாக் கேட்கவே மாட்டேங்கிறான். ஹீரோ சத்தம் போடுறான், அவளை பாரு, நானே ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே போக, என்னாச்சு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போலியான்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அவனே போகிறான்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் தேடி ஓடுறா. இங்கே நம்ம ஹீரோ பக்கம் செம்ம டயர்டாக இருக்கான். நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட வந்துட்டு, இப்போ எப்படி இருக்குது, லைட்டாக அடிப்பட்டதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ ரத்தம் வந்திருக்கு வெளியே, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி விடு, நான் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, வா திரும்ப டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வேணான்னு சொல்ல, என்னால் தான் இப்படி ஆயிடுச்சு, சாரி, இனிமேல் நான் ட்ரிங்க்ஸும் பண்ண மாட்டேன், உன்னை ஹர்ட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறான். இப்படி நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போக, இங்கே ஜாக் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். வர்றப்பே ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு சிலை மாதிரி எடுத்துகிட்டு வரான். அது ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு, இது வந்து நம்ம ஹீரோ செஞ்ச ஹீரோவுடைய ஓன் மியூசியம், இதுக்கு வந்து மிகப்பெரிய அவார்ட்லாம் ஹீரோ வாங்கியிருக்கான், அதோட சாம்பிள் பீஸ் தான் இது, நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்க, இங்கே நம்ம ஹீரோயின் கேட்குறா, உனக்கு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது தெரியும், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள், அப்படின்னா வந்து அவர் எதுக்கு இங்கே நான் பிரேக்கப் பண்ணாருன்ற ரீசனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருமா, அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்க நல்ல நட்பு கெட்டு போயிடும், அதனால் அவன்கிட்டயே நீ கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு, இப்போதைக்கு ஹீரோ சுவிட்சர்லாந்து போகிறது தான் நல்லது, அவன் சுவிட்சர்லாந்தே போட்டோம், சுவிட்சர்லாந்தில் அவன் வீடு பக்கத்தில் தான் என் வீடு, நீ வந்து எப்போ வேணாலும் வந்து அவனை போய் பார்த்துக்கலாம், நான் வந்து ஒரு தங்கச்சியாக நீ எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வரலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஹீரோயின் முடியாது, நான் வரவே மாட்டேன், ஏன்னா அவன் என்னை காதலிக்கவே இல்லை, அவன் ஜீனட்டை தான் காதலிக்கிறான், அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு சுவிட்சர்லாந்து வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ, என்னம்மா லூஸ் மாதிரி பேசுகிற, எனக்கு வந்து ஜீனத்தோட ஸ்டோரி என்னன்னு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், என்னோடய ஃப்ரெண்டு அப்போவும் சரி இப்போவும் சரி உன்னை மட்டும் தான் காதலிக்கிறான், அது மட்டும் டேம் ஷுவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ உன்னை குழப்பிக்கிறாத, நீ ஹாப்பியாக இரு, உன்னை ஹர்ட் பண்ணாத, மற்றவங்களையும் நீ ஹர்ட் பண்ணிக்கிறாத அப்படின்ற மாதிரி இவன் ஸ்வீட்டாக சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் தெளிவாக தெரியுது ஹீரோ இன்னமும் நான் இவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க.